ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை ரீசென்ட் வீடியோஸ். ஸோ எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது, நம்மள நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் அப்படின்னா நம்ம வந்து நிறைய சீரம்ஸ் யூஸ் பண்ணுவோம், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம், 10 கேர் ரோட்டீன் நம்மளாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம பேசிக்காக பண்ண வேண்டியது ஒரு ஃபேஸ் வாஷை பண்ணுறது வந்து நம்ம ரொம்ப சில பேர் வந்து ஓவராக பண்ணிவிடுவாங்க. சில பேர் வந்து அது ஒரு மேட்டராகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலே நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வந்து வருது. அதில் வந்து நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், அது ஏன் நீங்கள் பண்ணால் என்ன வருது, என்ன மாதிரி இது உங்கள் ஸ்கின் கேர் கேமே சேஞ்ச் பண்ணுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் சஜஷன்ஸோட சொல்கிறேன் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். எனக்கு தெரிஞ்ச பீப்புள் கிட்ட நான் கேட்டுட்டு தான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நான் பேசிக்கலி காம்பினேஷன் டு ஆயிலி ஸ்கின் தான். ஸோ எனக்கு ட்ரை ஸ்கின் பற்றி தெரியணும்னா நான் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகலையா அப்படின்றத கேட்டுட்டு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வித்வுட் மச் ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் வாஷோட பேசிக் யூஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறது தான். ஸோ அதுதான் வந்து ப்ரைமாக அதோட யூஸ். மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் போட்டால் நான் வந்து கலர் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் போட்டால் வந்துட்டு என் ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிடும், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுனாலே என் ஃபேஸ் வந்துட்டு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு வேளை நீங்கள் ஏதாவது நினச்சிட்டு ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கிடையாது. அண்ட் மோரோவர் நமக்கு மார்க்கெட்ஸ்லேயே விற்கிறாங்க பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ், ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நானும் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது அப்படி ஒர்க்கே ஆகாது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ பண்ண வேண்டிய ஒரு 5 to 6 இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ் அண்ட் திங்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். அண்ட் அதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அண்ட் என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் மேபி ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் வாஷை வந்து டேரெக்டாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் வாஷ் இருக்குது அப்படின்னா அது அப்படியே டேரெக்டாக எடுத்து தண்ணியை அப்ளை பண்ணாமல் அப்படியே வந்து அப்ளை பண்ணுவாங்க. கேட்டால் அதுக்கு அவங்க சொல்கிறது வந்து ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட்ஸ் தெரியும், வாட்டர் போட்டால் டைல்யூட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஃபேஸ் வாஷ் டிசைன் பண்ணுறதே வந்து இன் காம்பினேஷன் வித் வாட்டர், அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பொறுத்து தான். ஸோ நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு இல்லை நான் வந்து ஃபேஸ் வாஷ் அப்படியே வந்துட்டு அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நியூட்ரிஜினால ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். அது வந்து இத்தினூண்டு லைக் அஸ் ஒரு இவ்வளோ அமௌண்ட் தான் டைம் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பேசிக்காக நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அளவு. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் எடுத்துகிட்டு அப்படியே போட்டேன் அப்படின்னா அது என் ஸ்கின்ல கண்டிப்பாக லேதர் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக நான் வந்து இவ்வளோ எடுத்துகிட்டு நான் வந்து போட்டேன்னா லேதர் ஆகும், ஆனால் அது உங்கள் ஸ்கின்னை ரொம்ப வேர்ஸ்ட் ஆக்கிடும். ஏன்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸ் ரொம்ப பொட்டென்ட்டாக தான் இருக்கும் பேசிக்காக. அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது எவ்வளோ பேசிக்கான ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் அது கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வாட்டரோட யூஸ் பண்ணும்போது அது டைல்யூட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு ஃபார்முலாவில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களுமே வந்து ஃபேஸ் வாஷை வந்து வாட்டரோட யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நானுமே ஒரு புது ஃபேஸ் வாஷ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி ட்ரை பண்ணும்போது ஒரு ஹைப்பில் அப்படியே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால என்னோட ஸ்கின் வந்து வர்ஸாக போயிருக்கு, ஸ்கின் டார்க் ஆகிருக்கு, ஸ்கின்ல வந்து நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் வந்திருக்கு, ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு ஃபேஸ் வாஷ்னால இவ்வளோ வருமானு நினைக்காதீங்க. எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் ஆர் எனி திங் நேச்சுரல் கூட இருக்கட்டும், நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப நிறைய ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு காஸ்ட்லியான ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டீங்கிறதுக்காக இத்தினோண்டு யூஸ் பண்ணால் போதும்னு சொல்கிறது. இல்லைனா வந்துட்டு ஒரு ரொம்ப லிக்விடியான ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போடுறது அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. அங்கே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதில். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு லிக்விட் பேஸ் ஃபேஸ் வாஷ்னா இவ்வளோண்டு எடுத்தால் போதும். ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ்னா 2 பம்ப். இல்லை ரொம்ப வந்துட்டு ரொம்ப திக்கான ஒரு ஃபேஸ் வாஷ்னா ஒரு டைமோ சம்திங் ஒரு பீ சைஸில் அவ்வளோதான். அப்படின்னா அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாலே ரொம்ப நுர வருது அப்படின்னா அது அந்த ப்ராடக்டோட டிசைன், அதுக்காக அது அப்படி ஒர்க் ஆகும்னு கிடையாது. அதுக்கு என்ன லெவல் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த லெவல் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் தான் வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த 60 செகண்ட்ஸ் ரூலு. இது வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபன் ஃபேக்டாகவே சொல்கிறேன். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது 1 to 60 கவுண்ட் பண்ணிகிட்டே கூட பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஃபேஸ் வாஷ் போட்டோடனே வாஷ் பண்ணால் அதில் எந்த யூஸும் கிடையாது. உடனே பிரைட்டாக தான் தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக பிரைட்டாக தெரியும். பட் அதோட ப்ரைம் பர்பஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆயிலி ஸ்கின்காக அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 60 செகண்ட்ஸ் போட்டால் தான் அது ரியாக்ட் பண்ணும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 10 minutes ரப் பண்ணுங்க அப்படின்னா சொல்ல 60 செகண்ட்ஸ் ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 60 செகண்ட்ஸ்க்கு அதை நல்லா வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து லேதர் பண்ணி நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் யூர் ஸ்கின்ல நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணும். அண்ட் மோரோவர் அதை நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுறீங்கன்றது ஒன்று இருக்குது. போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக பொறுமையாக நீங்கள் வந்து அதாவது உங்கள் கண்ணு இந்த கண்ணை சுற்றி இருக்க ஏரியா, அதுக்கப்புறம் லிப்ஸை சுற்றி, அதுக்கப்புறம் இங்கே காது கழுத்து எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ண மாதிரி பொறுமையாக பண்ணணும். ரொம்ப வேகமாக வைப்பும் பண்ண தேவையில்ல. அதுக்காக அது பட்டும் படாத மாதிரி இப்படின்னு யூஸ் பண்ணல. அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷை இதுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிராஜுவலாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள்
அப்படி அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து டேப் பண்ணி எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி ஒத்தி எடுக்கணும். அதை வந்து போட்டு இப்படி அழுத்தி இழுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் டேம்பாக இருக்கும், புரியுதா, ஈரப்பதத்தோடு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதை போட்டு இப்படி இழுத்து அதை போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களை ஸ்கின்னில் கண்டிப்பாக பயங்கர ரியாக்ட் பண்ணும் அது. அண்ட் இதை நீங்கள் இப்படி போட்டு இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்கின் வந்து சேக் ஆகிட்டு இருக்கும். அது வந்து இப்போ நீங்கள் இன்னைக்கு பண்ணோன்னா நாளைக்கு அப்படி தெரியாது. ஏஜ் வந்துட்டு போக போக உங்களோட ஸ்கின் வந்து ப்ரீமெச்சுவர் ஏஜிங் ஆகும். லைக் அதுக்கு முன்னாடி சாகி ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரீசன் இதுவாகவும் இருக்கும். ஸோ வந்து ஒரு மாதிரி டேப் பண்ணி பொறுமையாக எடுங்க. இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களால் அப்படியே ஏர் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா விட்டுருங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. அது ரொம்பவே நல்ல மெத்தட். ஸோ எய்தர் திஸ் ஆர் தட் அது வந்து பண்ணுங்கள். அண்ட் யூஸ் பண்ணுற டவல் வந்து சாஃப்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. திருப்பி நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் தெரியும். இது குட்டி குட்டி திங்ஸ், பட் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து அது வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து கொண்டு வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து மைக்ரோஃபைபர் டவல் இல்லைனா ரொம்ப சாஃப்ட் டவல். என்னெல்லாம் பொறுத்திருக்கும் ஃபேஸ்க்கு வந்துட்டு யோசிக்காதீங்க. கடையில் போய் ஒரு பேபி டவல் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் ஃபேஷியல் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக ரொம்ப சாஃப்டாக வந்து வச்சுக்கோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டீங்க. அடுத்து ஏதோ ஒரு சீரமோ மாய்ஸ்சரைசரோ போட போகிறீங்க அப்படின்னா என்னோட அட்வைஸ் என்னன்னா, அது கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ண விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம்லாம் போடாதீங்க. எப்பயுமே எந்த விஷயமுமே வந்து உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் டேம்பாக அப்படி ஈரமாக இல்லை, லைக் உங்களுக்கு தொட்டாவே தெரியல அந்த ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த சீரமோ மாய்ஸ்சரைசரோ போட்டால் உங்கள் ஸ்கின்ல அது சூப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் அது நார்மலாக ஒர்க் ஆகிறதுக்கும் அந்த டேம்பாக இருக்கும் போது ஒர்க் ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அபவுட் டூயிங் அ ஃபேஸ் வாஷ். ஏன்னா இதுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது. ஏனோ தானோன்னு எந்த ஸ்டெப் பண்ணாலுமே அந்த ஸ்கின் கேர் வந்து ஒர்க் ஆகாது. உங்கள் ஸ்கின் வந்துட்டு பார்க்கறதுக்கு க்ளோயிங்காக இருக்கணும், எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டெப்புமே ப்ராப்பராக பண்ணணும். அதனால தான் நான் இந்த வீடியோவே வந்து ஃபில்ம் பண்ணுறேன், டு ஸ்ட்ரெஸ் திங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கின் டைப்க்கு என்னென்னு நான் வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்று வந்து சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்துட்டு எனக்கு கரெக்டாக அதோட நேம் வந்து தெரியல, நான் சைடில் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறேன். சிம்பிள் பிராண்டில் உள்ள ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் பயோடர்மாலே வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது. ட்ரைக்கும் அதில் இருக்கும், ஆயிலிக்கும் இருக்குது. நான் ட்ரைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சைடில் இமேஜ் ஆட் பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன். அதுவே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் பிராண்ட் அண்ட் பயோடர்மா பிராண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிற பிராண்ட்ஸ் ஃபார் ட்ரை ஸ்கின். ஓகேவா? நார்மல் ஸ்கின்னுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஆக்சுவலி பிளஸ்டு தான். நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கன்சர்ன் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரை ஸ்கின்னா அவங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதே ஒரு கன்சர்ன் தான். ஆயிலி ஸ்கின்னா அது அவங்களுக்கு ஒரு கன்சர்ன். பட் நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேபி ஆக்னே வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். அதுக்காக ஆயிலி ஸ்கின்க்கு மட்டும் தான் ஆக்னே வரும் கிடையாது, நார்மல் ஸ்கின் பீப்புளுக்கு வரும். ஸோ உங்களுக்கு அது ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து பிக்மெண்டேஷன் ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு டார்கெட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறது, ப்ளம்மில் வந்து இப்போ உங்களுக்கு போர்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளம்மில் இருக்க ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆர் சிம்பிள் ஆர் செட்டஃபில் ஆர் அக்வாலாஜிக்கா, டர்மாக்கோ, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கு இருக்கும். அதை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவுமே வந்துட்டு நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நான் இப்பயுமே சொல்லிட்டேன், அது ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஓவர் நைட் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸ்கின் கேரில் அது நடக்காது. இட் டேக்ஸ் டைம். மினிமம் 3 மந்த்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் கூட அது டைம் எடுக்கும். அதை ஒழுங்காக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓவர் நைட் ரிசல்ட்ஸ் கொடுக்குற எதுவுமே வந்துட்டு அது வேஸ்ட்டு. எப்படி இந்த ரஜினிகாந்த் டயலாக் கூட ஒன்று இருக்கும், அது எனக்கு கரெக்டாக தெரியல. லைக் வந்துட்டு கஷ்டப்படணும், அப்போ தான் அது கரெக்டாக நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஸ்கின் கேருமே. நீங்கள் வந்துட்டு ரொம்ப டீடியஸாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது இருக்கும். ஓவர் நைட்டில் வந்துட்டு அப்படியே டக்குன்னு வந்துட்டுனா அது வந்து நிலச்சிடாது. அதே தான். ஓகேவா? நான் அந்த டயலாக் இதுக்கு யூஸ் பண்ணேன்னு நினைக்காதீங்க, எனக்கு தோணுது. ஸோ ஜஸ்ட் எனக்கு வந்து வந்துச்சு, அதனால நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பேக் டு டாபிக், ஆயிலி ஸ்கின். நான் வந்து ஆயிலி ஸ்கின் தான். நான் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து பயோடர்மாவில் வந்து ஒரு ப்ளூ வித் க்ரீன் ஃபேஸ் வாஷ் இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அவீன் கிளின்சர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சிம்பிளில் வந்துட்டு ஆயிலி ஃபேஸ் வாஷ் ஒன்று இருக்குது ஆயிலி ஸ்கின்னுக்கு, அது. அதுக்கப்புறமா வந்து சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் ஃப்ரம் மினிமலிஸ்ட், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து நியூட்ரோஜனால இப்போ நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லாயிருக்கு. நான் அதுக்குமே இமேஜ் சைடில் ஆட் பண்ணுறேன், லிங்க்கும் கொடுக்குறேன். ஏன் நான் ஆயிலி ஸ்கின்னுக்கு இவ்வளோ சஜஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது. ஸோ எனக்கு பர்சனலாகவே அது வந்து எனக்கு சூட் ஆகுமா இல்லைன்னு தெரியும். எனக்கு வந்து ஹிமாலயாஸ் பிராண்ட் வந்து பெருசாக சூட் ஆகலை. எனக்கு அந்த நீம் ஃபேஸ் வாஷ் சொல்லுவாங்களா, அது எனக்கு சூட் ஆகலை. அண்ட் அதுக்கப்புறமா செட்டஃபில் வந்து எனக்கு ஒரு ஓகே நாட் ஓகே ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. எனக்கு சில டைம்ஸ் ஓகேவாக இருக்க மாதிரி இருக்கும், சில டைம்ஸ் ரொம்ப டல்லாக காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது மற்றபடி வந்து அந்த கன்சர்னுக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் என் ஸ்கின் அது பார்க்கறதுக்கு ஏதோ கொஞ்சம் ரொம்ப என்ன டிம் பண்ணி காட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகுது. மேபி அது உங்களுக்கு ஒர்க் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆயிலி ஸ்கின்க்கு அது பக்காவாக ஒர்க் ஆகும், பட் கொஞ்சம் டல்லாக காமிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சாஸ்லிக் ஃபேஸ் வாஷ்னு சொல்லிட்டு
நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், காமிச்சும் இருக்கேன். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரல் ஐடியா வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் அபவுட் ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணுவோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு. இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ வேணும், ஒரு ஃபேஸ் வாஷ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதெல்லாம் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்கிறேன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் இதை பற்றி சொல்லிட்டேன். pretty much அவ்வளோதான். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் காமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் ஹேண்டில் கீழே வந்து கொடுக்குறேன். ஆர் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு எவர் கிரேட்ஃபுல். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then bye guys, thank you.